ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் விக்கிவி சேனல். நம்ம ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டில் வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அதை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு, இல்லை வந்து மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வேணாம். அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14th செப்டம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 14th டிசம்பர் 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வர லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து லைவாக வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் அல்லது பிசி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் ப்ரௌசரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சர்ச் பாக்ஸில் UIDAI அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அஃபிஷியல் வெப்சைட் வந்து கிடைக்கும். UIDAI government.in அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து இப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து மெயின் பேஜ். இதில் மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துட்டு மெனு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஒரு ஆதார்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு ஃபஸ்ட்டே இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஃப்ரீயாக பண்ணுறது வந்து லாஸ்ட் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 14th டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் 14th டிசம்பருக்குள்ளே பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். டவுனில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை பார்த்து அந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஓடிபின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆகிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு சர்வீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜில் மேலே ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரூஃப் ஒன்று, அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆதார் ப்ரூஃப் வந்து 2 ப்ரூஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஃபஸ்ட் பேஜ் வந்து ஷோ ஆகும். உங்கள் நேமுக்கான ஐடி ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆதார் கார்டுன்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட பேக் சைடு வந்து ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்கும் டாக்குமெண்ட் அப்டேட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அகைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணீங்கன்னா திரும்பவும் நெக்ஸ்ட்டே வந்து கொடுத்துக்குங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் எல்லாம் வந்து ஷோ ஆகும். அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் வந்து பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து அப்டேட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஐ வெரிஃபை அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அது வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பேஜ். இதில் வந்து தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கைட்லைன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. உங்களோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே வந்து இருக்கணும். ஃபார்மேட் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JPEG, அப்புறம் வந்து PNG, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து இருக்கலாம். அதர்ஸ் டாக்குமெண்ட் வந்து அதில் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் டாக்குமெண்ட் வந்து ஃபார்மேட் வேறு ஃபார்மேட்டில் இருக்குது, அப்புறம் வந்து சைஸ் வந்து 2 MBக்கு மேலே இருக்குது, அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் வந்து ஃபார்மேட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதில் வந்துட்டு டாக்குமெண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா DL, பாஸ்போர்ட்டு, ஜாப் கார்டு, அப்புறம் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய ஷோ ஆகும். பேன் கார்டு கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் வந்து அவைலபிள் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் பேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தென் கீழே வந்தீங்கன்னா வியூ டீட்டெயிலில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ஷோ ஆகும் க்ரீன் கலரில். நெக்ஸ்ட்டு கீழே அட்ரஸ் ப்ரூஃப் சேம் ப்ராசஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஷோ ஆகும். EB பில்லு, கேஷ் கனெக்ஷன் பில்லு, அப்புறம் பாஸ்போர்ட்டு, ஜாப் கார்டு, ரேஷன் கார்டு கூட இருக்குது. இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயே வந்து நான் வந்து ஓட்டர் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஓட்டர் ஐடியிலே வந்து அட்ரஸும் வந்துட போது, நேம் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து ஒரே டாக்குமெண்ட் கூட நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து சேம் க்ரீன் கலரில் அந்த பர்சன்டேஜ் வந்துச்சா பார்த்துக்குங்க. வந்துச்சுன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து எந்த ஒரு பேமெண்ட் பண்ண தேவையில்ல. பட் வந்து அந்த பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 14th டிசம்பர் வரைக்கும் வந்து எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை, எல்லாம் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்காக இந்த பேஜை வந்து நிறைய வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்ல. சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து வேணும்னா அங்கே வந்து டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் வந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் போர்ட்டலில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுதுங்களா, அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸில் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் அப்டேட் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.